மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு குறைவான கூட்டமாக இருந்தால் கூட நிறைவான மனசோடு வந்திருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த எஃப்என் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்கள், செல்வநாயகம் அவர்கள், செந்தில் நாயகம் அவர்கள், அதுக்கப்புறம் ஆனந்த், அவங்க 3 பேரும் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது யாரோ எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன். அவர் ஒரு தயாரிப்பாளர் வந்து இவங்க 3 பேர் வந்து ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு தேட்டர் உரிமையாளர் வந்து முதல்ல சினிமா கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். அது உண்மையான அந்த சினிமா மேலே ஈடுபாடு இருக்கிறதுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. ஸோ அவர் சொல்லும்போது எஃப்என் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார். எஃப் அப்படிங்கிறது வந்து ஃபில்ம் அப்படி எடுத்துக்கலான்னு சொன்னார். அப்புறம் ஃபில்முங்கிறது ஃபேன் எடுத்துக்கலான்னு சொன்னார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. இது எல்லாத்த விட ஒன்று முக்கியமானது இருக்குது. எஃப் அப்படின்னா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் அடுத்தது இன்ஃபினிட்டிவாக என் அப்படிங்கிறது வந்து அது என்ன எண்டு இல்லாமல் அப்படின்னு சொன்னீங்களா, எண்ட்லெஸ்ன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு அளவில்லாமல் வந்து பணமும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நேர்மை சில நேரங்கள் என்னென்னா பாராட்டு வாங்கி கொடுக்கணும் பட்னி போட்டுடும். அது இப்போ அவர் நல்ல படம் எடுத்தேன் ஆனால் என்ன கூகுள்லேயே காணோம், தேட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னா நல்ல படம் எடுக்கிறவங்கள வந்து தேடி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னாரு. ஆனால் ரெகனைஸ் பண்ணதுங்கிறது வந்து என்றைக்கு இருந்தாலும் வந்து நல்லதாக ஒன்று செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு நாள் பிரதிபலன்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால தான் வந்து அவர் அந்த படத்துக்கு இன்னும் அவார்டு வந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. போன தடவை வந்து தேசிய அளவில் வந்து தேசிய விருது செலக்ட் பண்ணுறதுக்காக டெல்லியில் கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுக்குறதுக்காக ஒரு கமிட்டி வச்சுருந்தாங்க. அந்த கமிட்டியில் வந்து ஜூரி சேர்பர்சனாக வந்து அவர் வந்துருந்தார், மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்கள். ஸோ நானும் அங்கே ஜூரி சேர்பர்சனாக போயிருந்தேன், அவர் ஜூரியாக வந்தார். நான் ஒரு 4-5 லாங்குவேஜுக்கு ஜூரி சேர்பர்சனாக எனக்கு இல்லை ஒரு 6-7 பேர். ஸோ அந்த டைமில் நானும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம இந்த சின்ன பையங்க படம் இல்லை காக்கா முட்டை, அது வர்ற வரைக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஏன்னா அவங்க மற்றவங்க எடுத்த படங்கள் எல்லாம் வந்து மாற்று மொழி படங்கள், நல்ல சிறப்பான படங்கள்லாம் தமிழ் படம் வந்துருந்த, மற்ற படங்கள்லாம் வந்துருந்த அந்த குழந்தைங்க படம். சரி நம்ம படம் ஒன்றுமே வரலையே, என்னடா அது நம்ம படத்துக்கு ஒன்றுமே கிடைக்காதா, தமிழில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி கண்டிப்பாக அடுத்த லாங்குவேஜுக்கு தான் போகுது அப்படின்ட்டு இருந்தேன். கடைசியாக கொண்டு கடைசி பெஞ்சில் வந்து காக்கா முட்டையை கொண்டு போட்டாங்க. போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் பார்த்த எல்லா படத்துலையும் இந்த படம் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. அது அங்கே இருக்கிற அந்த ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாருமே கூட ஒத்துக்கிட்டு யுனானிமிஸாக யாருக்குமே மாற்று கருத்து இல்லாமல் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியில் வந்து முருகானந்தம் அவர்கள் ஆனர் கொண்டது அப்படிங்கிறது அதுதான் உண்மையான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு இதை விட இன்னும் மேலும் மேலும் பெயரும் புகழும் வந்து அந்த ஒரு படம் எடுத்தது மட்டும் இல்லை, அது விநாயகர் சொல்லி இனிமேல் போக போக உங்களுக்கு பெரிய கோடு தான் போட்டிருக்கு, ரோடு போகிற அளவுக்கு சினிமாவில் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது மிஸ்டர் நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சங்கர் அவர்கள், அவர் பேசும்போது பாவம் அவர் தயாரிப்பாளருங்கிற முறையில் அவருடைய ஃபீலிங்கை வந்து அவர் எரியாமல் வெளியே வந்துடுச்சு. உண்மையிலேயே தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அது நான் பேசும்போது நானும் அதை பற்றி சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்தபடியாக எங்கள் பேரெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு சிசினா வேலை பார்க்கலன்னா கூட என்ன குருநாதர் அப்படிங்கிற லெவலில் மனசில் பதிச்சுக்கிட்டு பண்ண பாரதி கணேஷ் அவர்கள், அவருக்கும் கண்ணு பட போகுது, ஏன்னா முதல் படம் கண்ணு பட போகுது ஏன்னு சொன்னதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் மறுபடியும் கண்ணு பட போகுது ஏங்கிற அளவுக்கு மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக படம் கொடுக்கணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ சிறப்பான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அது போக உண்மையிலேயே இந்த வின்சென்ட் சாமிக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சினிமாவை வந்து கொண்டு வந்த ஒருத்தருக்காக வந்து இவ்வளவு உண்மையான அன்போடு வந்து இந்த மாதிரி இதில் நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கிற மற்றவங்களுக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
சினிமாவில் வந்து ஹீரோவை சந்திக்கிறதுக்கு முன்னால் சில ஹீரோக்களை வந்து ஒவ்வொருத்தர் சந்திச்சிருப்போம். அது சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எனக்கு சினிமாவில் வந்து வர்றதுக்கு முன்னால் 2 ஹீரோ அப்படின்னு சொல்லி கிராமத்தில் வந்து கோபி பக்கத்தில் வில்லேஜில் இருக்கும்போது 2 ஹீரோ எப்பவுமே எனக்கு கிராமத்தில் சொல்லுவோம். யாருன்னா ஒருத்தர் வந்து கரண்ட்டுக்காரரு, இந்த கரண்ட் ஃபீஸ் கொடுக்குறாரு இருக்காரு, அந்த கரண்ட்டுக்காரனாவே ஊரில் ஒரு மரியாதை. அந்த கரண்ட்டுக்காரர் வந்தாலே பெரிய பெரிய நிலப்பலம் வச்சுருக்கவெல்லாம் கூட வந்து அவ்வளோ வணக்கம் போட்டு அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா ஊருக்கு ஒரு ஆள் தான் இருப்பான் கரண்ட்டுக்காரன். எங்கே ஃபீஸ் போயிடுச்சு மோட்டர் ரோடில் அது இல்லைன்னா எல்லா வேலையும் பாதிச்சிருங்கிறதுனால அந்த கரண்ட்டுக்காரரை தேடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அடுத்தபடியாக சினிமா ஆப்ரேட்டர், அவருக்கு அடுத்தபடியாக மரியாதை. என்னென்னா அந்த சினிமாங்கிறது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட்டு. அதனால் அந்த ஆப்ரேட்டர் வந்தாருன்னா அவர் அந்த படத்தை ஓட்டுறதே அவர் தானே, சினிமாவை கண்டுபிடிச்சதே அவர் தாங்கிற மாதிரியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அவர் ஒரு நாள் ஏதாவது வயிற்றுக்கு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா அவர் கொஞ்சம் தேட்டருக்கு வரலன்னா எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. ஐயோ ஆப்ரேட்டர் இல்லைன்னா இன்னைக்கு எப்படி தேட்டரில் படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பேஜாராயிடும். அந்த மாதிரி சினிமா அப்படிங்கிறதுல வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு எங்களுக்கு வந்து ஹீரோ அப்படிங்கிற லெவலில் வந்து அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது. அதே மாதிரி டவுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து எல்லாமே கிராமம்தான். ஒரே ஒரு டென்ட்டாக இருந்தால் தான் அது டவுனு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வெள்ளாங்கோயில் இருக்கும்போது வந்து அங்கே சினிமா தேட்டர் டென்ட் இல்லைன்னா கூட பக்கத்தில் போய் ஏதாவது ஊரில் டென்ட் நடக்குதுன்னா அந்த டென்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குக்கிராமம் தான். இதை விட 10 வீடு அதிகமாக இருக்கலாம், அல்லது 10 வீடு இதே அளவுக்கு தான் வீடு இருக்கலாம். ஆனால் அங்கே டென்ட் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு அங்கே அந்த ஊருக்கு ஒரு தனி மரியாதை. ஸோ நான் வெள்ளாங்கோயில் இருக்கும்போது வந்து பக்கத்தில் குளப்பலூர்னு ஊரில் அங்கே வந்து சினிமா பார்க்குறதுக்காக போவோம். அங்கே டென்ட் இருந்தது. அப்புறம் தங்கம்னு முதல்ல ஒரு தேட்டரு. அதுக்கப்புறமா வந்து சினிமா பார்க்கணும். அப்போ நீங்கள்லாம் இப்படி மாட்டு வண்டி பூட்டிகிட்டு போனோம், சைக்கிள் இதில் குதிரை வண்டியில் போனோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே பஸ்ஸுங்கிறதே ரொம்ப கம்மி. கோபியிலிருந்து பஸ்ஸுங்கிறதே வந்து 4 தடவை தான் பஸ்ஸு வரும். இப்படி 2 ட்ரிப்பு வரும், இப்படி 2 ட்ரிப்பு வரும். அது கூட வந்து எல்லோரும் இந்த கோபால்டு சர்வீஸு எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லி படித்தவங்க மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. பாக்கி எல்லாமே ஏப்பாங்க. கார் 2.5 கார் போயிடுச்சா, 4.5 கார் போயிடுச்சா அப்படிம்பாங்க. அப்புறம் மேங்கே வர்ற வண்டி போயிடுச்சா, கிழக்கு வர்ற வண்டி போயிடுச்சான்னு சொல்லி இப்படி தான் சொல்லுவாங்க இந்த பஸ்ஸுகளை. ஸோ பஸ்ஸை பிடிச்சி சினிமாவுக்கு போகிறதுங்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மி. எங்கள் அம்மா என்ன பண்ணணுன்னா, இந்த நெய்யறவங்க வந்து அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அந்த தொழில் செய்கிறவங்க. அதில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு 2 பேர்த்து எங்கள் அம்மா கூப்பிட்டு நாங்கள் சினிமா பார்க்கணுன்னு அடம் பிடிச்சா. இல்லைன்னா லீவுக்கு மட்டும்தான் அங்கே போவோம். கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தோம். லீவில் மட்டும்தான் போய் அந்த வெள்ளாங்கோயிலில் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா கூட போய் உட்காந்துருப்போம். எங்கள் அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கோபியில் படம் வந்து ஓடுறதுனால இந்த கோபிக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி மெயின் ரோட்டில் போகிறத விட ஷார்ட்கட் ஒரு ரூட் இருக்குது, அதாவது வாக்கியாமேட்லேயே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சைக்கிளில் வந்து போகணும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரு. அதனால் இந்த நெசவு நெய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள 2 பேர்த்த கூப்பிட்டு, அப்பா இன்றைக்கி என்ன ஒரு நாள் பூரா எவ்வளோ நெய்கிறீங்களா, காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்யவங்களுக்கு வந்து 1க்கு 2 வந்து பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்து 2 பசங்களையும் என்னையும் எங்கள் சின்ன அந்த 2 பேர்த்தையும் சைக்கிளில் முன்னால் உட்கார வச்சு கூப்பிட்டு போய் டவுனில் சினிமா காமிச்சு அப்படி ஏதாவது டிஃபன் சாப்பிட வச்சு நீங்களும் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கையில் காசெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி போய் கோபியில் போய் நாங்கள் சினிமா பார்த்துட்ருப்போம். அப்போது அங்கே பார்க்கும்போது எனக்கு இன்னும் மனசில் நல்லா நிற்குது. என்னென்னா, அங்கே டவுனில் படம் பார்க்க போகும்போது செவுத்தில் எழுதியிருப்பான் 2 காலனா பிரியாணி ஹோட்டல் அப்படின்ட்டு. 2 காலனா பிரியாணி ஹோட்டல்னா இப்போ அதுதான் அவர்கிட்ட முருகானந்திட்ட கேட்டு, நீ காலனா பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அங்கே 2 காலனா பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய சமாச்சாரமாக இருந்தது. அப்போது சினிமா அப்படிங்கிறது வந்து அப்போ இல்லை அப்படின்னா என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பின்னால் வர வர நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து கிழக்கே மூலையில் ஒரு சீன் வச்சுருப்பேன். எங்கள் டைரக்டர் படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பேன் நான். அதில் என்னென்னா, இந்த சினிமா பார்க்க தெரியாமல் முதல்ல வில்லேஜில் இருக்கிறவன் வந்து சினிமாவை பார்த்தோன்னே எப்படி பயந்து ஓடனா அப்படிங்கிறத நானும் கவுண்ட் பண்ணியும் பேசும்போது, வெள்ளையர்னு ஒரு செவர் இருந்ததுங்க, வேஸ்ட் கட்டி விட்ட மாதிரி அதில் குதிரையில் ஒருத்தன் வந்தான் பாருங்க, நேராக உட வந்துட்டான், நாங்கள் எந்த சொல்லி ஒடியாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கிராமத்தில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரயில்ங்கிறது வந்து கோபியில் வந்து அந்த கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயிலில் ரயில் கிடையாது, ரயில் போகிற ரூட்டே இல்லை. நிறைய பேர் ரயில் பார்த்ததில்லை. அப்புறம் நிறைய பேர் ஆகாய விமானம் என்னன்னு தெரியுது, ஏரோப்ளேன்பாங்க. ஆனால் ஏரோப்ளேன் சத்தம் தான் கேட்க எப்பாவது ஒரு நாளைக்கு. அங்கே பாரும்பாங்க, எங்கேயுமே இருக்காது. அது அந்த சவுண்டு கேட்குறதுக்கே வந்து அதை வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க.
ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஈரோடு அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னாலே, ஓ ஈரோடு போயிட்டு வந்தீங்களா அப்படிம்பாங்க. அது ஒரு 30 கிலோமீட்டர் தான் அங்கிருந்து இருக்கும். ஆனால் அந்த ஈரோடு போகிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். மீறி யாராவது மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா, அதேங்கப்பா மெட்ராஸே போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிமா. ஸோ மெட்ராஸ் போயிட்டு வந்தால் கூட உடனே உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குறதே வந்து, அங்கே என்ன இப்போ கடலூர்லாம் பார்த்தியா, சமுத்திரம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் எல்ஐசி பில்டிங் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்படியே அங்கே இங்கே என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் பார்த்தீங்களான்னு கப்பல் இருக்காம அது பார்த்துருக்கியா அப்படிமா. அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி பார்த்தியா அப்படிமா கடைசி கேள்வி. இதில் எல்லாம் பார்த்தோன்னா எம்ஜிஆர் சிவாஜி பார்க்கலன்னா, அடப்போ நீ மெட்ராஸுக்கு போய் 5 ஆச்சு அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி பார்க்கலன்னா மெட்ராஸ் போனதே வேஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து ட்ரெயினும் பார்க்க மாட்டாங்க, ஃப்ளைட்டும் பார்த்ததில்லை, கப்பலும் பார்த்ததில்லை, எதுவுமே பார்க்காம அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நான் கோபிக்கு அந்த லீவுக்கு அங்கே போயிட்டு அந்த வில்லேஜுக்கு போயிட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு படிக்க வரும்போதெல்லாம், மறுபடியும் லீவுக்கு போகும்போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், என்னடா இந்த ஜனங்க இங்கேயே பிறந்தாங்க இங்கேயே வளர்ந்தாங்க, இவங்க வந்து ஒரு ஃப்ளைட்னா என்னன்னு தெரியல, ஒரு கப்பல்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இப்படியே பிறந்து இப்படியே வளர்ந்து இதெல்லாம் வாயில் கேள்விப்பட்டுட்டே செத்து போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு லைஃபாக இருக்குது ஜனங்களுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சினிமான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் அதை நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அந்த சினிமா இல்லைன்னா நிறைய பேருக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. அந்த சினிமா தான் நிறைய பேர்கிட்ட வந்து எஜுகேட் பண்ணியிருக்குது. எனக்கு தெரிஞ்ச எதுவுமே தெரியல அப்படின்னு இருந்த ஊரில் இன்னைக்கு அந்த வெள்ளாங்கோயிலில் போனீங்கன்னு சொன்னோம்னா அவன் டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, முறுக்கு சுட்டுக்கிட்டே இருக்காங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன சேனல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, மேட்சை பார்க்குறாங்க. ஸோ டிவியில் இன்றைக்கி வந்து சினிமா மூலமாக வந்து எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அந்த சினிமாங்கிறது வந்து அவ்வளவு பெரிய எஜுகேஷன் இதாக வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த கிராமத்துக்கு நான் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஐயோ இவங்களுக்கு இது தெரியலையா அது தெரியலையா அப்படின்ட்டு. இப்போ அந்த கிராமத்தில் போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிகிற அளவுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் சினிமா. அப்படிப்பட்ட சினிமா வந்து முதலாக கொண்டு வந்த அந்த நம்ம சாமிக்கண்ணன், வின்சென்ட் சாமிக்கண்ணன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் மற்றவங்க யாருமே வந்து எனக்கு எடுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் வள்ளிப்பன் கமலா தேட்டர் ஓனர் அவர் பேசியிருந்தார். ஆக்சுவலாக சிதம்பரம் செட்டியாரெல்லாம் வந்து சினிமா மேலே அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாங்க. நியாயமாக அவரெல்லாம் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா இது சினிமா தேட்டர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை பண்ணியிருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் இவங்க வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்து அவரை பற்றி சாமிக்கண்ணன் அவர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி ஒரு ப்ரொஜெக்டருங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எத்தனை ஊரெல்லாம் போனார்னு நீங்கள் நான் வரும்போது டாக்குமெண்ட்ரி ஓடிட்டு இருந்தது. அதனால தான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசெல்லாம் அவர் நிறைய பேசுகிறதா இருந்தது. ஆனால் டாக்குமெண்ட்ரி எடுத்ததுனால அதுலேயே வந்து எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு சேவையாக செஞ்சுருக்கார் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து எனக்கு அந்த தேட்டரில் நான் படம் பார்த்தேங்கிறது அவர் சொன்ன மாதிரி வந்து கோயம்புத்தூரில் அந்த வெரைட்டி ஆளுங்கிறது டிலைட் தேட்டர் ஆகும்போது நான் அங்கேயும் படம் பார்த்தேன். அப்புறம் என் படமும் அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. விடியவரை காத்திரலாம் வந்து டிலைட் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதனால் பரவாயில்ல, அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஏதோ அவர் தேட்டர்லாம் நம்ம படம் போட்டிருக்குமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 25 பைசா 22 பைசா இந்த மாதிரி டிக்கெட் இருக்கும்போது காலை காட்சி அது இதெல்லாம் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி சினிமாங்கிறது வந்து அந்த காலகட்டத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சினிமாவை பற்றி அவர் சங்கர் பேசும்போது கொஞ்சம் குறையா ஃபீல் பண்ணி சொன்னார். உண்மையிலேயே வந்து இன்றைக்கி நேரத்துக்கு பரபரப்பான செய்தி ஒன்று போயிட்டுருக்குது. இந்த அணி அந்த அணி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாம் ஒரே அணியாக இருந்துருக்கு. அதுதான் சினிமாவுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா டைரக்டராக இருக்கிறவங்களும் ஆர்கே செல்வம்னி பெப்சியில் இருக்காரு, அவர் டைரக்டர். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் யார் இருக்காங்கன்னா நாசரும் விசாலும் நடிகர் சங்கத்திலே இருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் யாருன்னா இப்போ இதே குரூப் தான் வந்திருக்கு. அதனால் இப்போ இனிமேல் இந்த அணி அந்த அணின்னு இல்லை, இவங்க எல்லாரும் ஒரே அணி தான். அதனால் சினிமாவுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இப்போ சங்கர் பேசும்போது ப்ரொடியூசரை பற்றி சொன்னார். நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா, விஷால் அவர்கள் வந்து சில பேர் போட்டாங்க, எப்படி நடிகர் சங்கத்துக்கு இருந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருந்துட்டு இவர் எப்படியா வந்து ரெண்டையும் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒருத்தர் அதை எந்த சங்கமாக இருந்தால் என்ன நியாயத்து பக்கம் தான் போகணும் அப்படின்னாரு.
என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட சரியில்லை, நியாயத்து பக்கம் போகிறதில்ல. நடிகர் சங்கத்தில் வேலை கம்மி தான். நடிகர் சங்கத்தில் 2 வேலை தான் அவருக்கு இருக்குது. என்னன்னா, ஒன்று நலிந்த நாடக நடிகர்கள் இருக்காங்க பாரு, அவங்க லைஃப்க்கு ஏதாவது செக்யூரிட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும், அது முக்கியமான கடமை. அடுத்து அவருக்கு அங்கே என்ன இருக்குன்னா, யாராவது பாக்கி வச்சுட்டாங்க, நடிகருக்கு காசு வரல அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து வசூல் பண்ணி கொடுக்கணும். அது கூட எப்படி சரியாக போகும்னா, ப்ரொடியூசர் அவர் சரியாக இருந்தாங்கன்னா அந்த பாக்கி வைக்கிற வேலையே வராது. அதனால் ப்ரொடியூசருக்கு தான் அவர் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும். அதில் மெயினாக அக்கறை எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, நடிகர்கள் எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்கட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் ப்ரொடியூசருக்கு சம்பாதிச்சு கொடுத்து நடிகர்கள் சம்பளம் வாங்கட்டும், அது ரொம்ப முக்கியம். இப்போ விசாலுக்கு இருக்கிற சோதனை இதுதான். ஏன்னா ப்ரொடியூசராக நீ நிற்கணும். மெயினாக நடிகர் நீ சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பளம் வேணுமோ கேட்கல. ஆனால் நீ மார்க்கெட்டுக்கு இவ்வளோ சம்பளம் கேட்குறேன்னா இதில் ப்ரொடியூசருக்கு 4 காசு நிற்குதா, இல்லை நான் எனக்கு வர்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு நீ போயிடுவ. ப்ரொடியூசர் வந்து நஷ்டமாயிட்டேன்னா அப்புறம் அடுத்து எந்த ப்ரொடியூசர் வருவான்? ஸோ எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் விஷால் அவர்கள் வந்து நடிகர்களை விட அதிகமாக அக்கறை எடுத்துக்க வேண்டியது வந்து தயாரிப்பாளர்களை பற்றி அக்கறை. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால்தான் மீண்டும் மீண்டும் படம் எடுக்க முடியும். ப்ரொடியூசர் வந்து நடிகர் வந்து இவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து டைரக்டர் வந்து படம் எடுக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் படம் நான் இது நல்லா இருந்தால் தான் நான் அடுத்து செய்ய முடியும், எனக்கு மார்க்கெட்டில் நிற்கணும், அதனால் நான் நினைக்கிற மாதிரி இப்படி செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் நினச்சாங்க. ப்ரொடியூசர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஸோ அதனால் தயாரிப்பாளருக்கு வந்து மெயினாக இப்போ விசாரணை வந்து தயாரிப்பாளர்கள் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா, நடிகர்கிட்ட தான் ஒரு பக்கமாக எல்லாரும் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, பெரும்பாலான பங்கு சம்பளம் வந்து நடிகர்கிட்டயே போயிடுது அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் அதை லிமிட் பண்ணி அதை என்ன பண்ணலாம், ஏன்னா ப்ரொடியூசருக்கு உண்டான அந்த ப்ரொடியூசருக்கு வர்ற வருமானத்தில் வந்து அவர் அதில் ஷேராக வந்து சம்பளத்தை எப்படி வேணால் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ கோடி வேணால் எடுக்கலாம், அது பற்றி தப்பு இல்லை. ஆனால் ப்ரொடியூசருக்கு சம்பாதிச்சு கொடுத்து அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேட்டர்களில் வந்து எல்லாருமே இப்போ நானே இதே தேட்டரில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது எங்கள் டைரக்டர் படத்தை வந்து இதே தேட்டரில் நான் பார்த்துருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்புறம் என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து எல்லாரும் முதல்ல வந்து யார் பாக்யராஜ்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பாக்யராஜ், அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் இல்லையே பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லும் போது எப்போ வந்தார் எங்கள் டைரக்டர், முதல் படம் பண்ணும்போது இல்லையே. அதனால் எல்லாருமே புதுசாக ஆரம்பித்து தான் முதல் படியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு வர்றாங்க. அதனால் இந்த சின்ன நடிகர் நடிக்கிற படங்களை சின்ன நடிகர்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசர்களை தயவுசெய்து திரையரங்காளர்கள் வந்து அவங்கள வந்து அவாய்டு பண்ணாதீங்க. ஏன்னா நான் பெரிய ஆளை போட்டால் தான் எனக்கு கூட்டம் வரும், பெரிய ஆள் இருந்தால் தான் வந்து எனக்கு போட்ட காசு வரும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காது. ஏன்னா காலை காட்சிக்கு நான் அன்றைக்கி கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், காலை காட்சிக்கு வந்து ஒரு அஜித் விஜய் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் ஆளுக்கு வருவாங்க, புதுமுகத்துக்கு யார் வருவா? ஸோ புதுமுகம் அப்போ புது தயாரிப்பாளர் வந்து எப்படி தைரியமாக எடுக்க முடியும்? அதனால் தேட்டர்களும் கூட சினிமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல தேட்டருடைய பங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷால் வந்திருக்காரு, அவர் தேட்டர் உரிமையாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சினிமா அரங்கம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட விழா. ஸோ இந்த ஏப்ரல் 18ங்கிறது வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணிக்கிறனால இந்த வின்சென்ட் சாமிக்கண்ணு அவர்களுடைய பெயரால் வந்து இன்றைக்கி இந்த அரங்கம், அது சினிமா அரங்க விழாவா, திரையரங்க திருவிழா, சரி தினம் திருவிழா தினமாகவே வச்சுக்கலாம், திரையரங்க திருவிழா தினம்னு அவங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ணி இன்னையிலிருந்து இந்த திரையரங்கு அது நல்லா இருக்கணும். ஏன்னா திரையரங்கு இருந்தால் தான் சினிமாங்கிறது வந்து போட முடியும். அதே மாதிரி திரையரங்களை வந்து சின்ன ஆளுகளை எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து பெரிய தயாரிப்பாளர் ஆக முடியும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்து செஞ்சதுக்காக வந்து திருநாவுக்கரசு, செந்தில் விநாயகம், ஆனந்த் இந்த குரூப்புக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.